தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சன் டிவி முடக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சன் டிவி முடக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கருணாநிதியின் பேரன் தயாநிதி மாறன். இவர் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் உள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் ஆவார். திமுகவின் மாநில பொறுப்பாளராக உள்ளார். இவருக்கும் இவருடைய சகோதரர் கலாநிதி மாறனுக்கும் சொத்து சண்டை அதிகமாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில் சன் டிவியை முடக்கப் போவதாக தயாநிதி மாறன் எச்சரித்துள்ளார். அதாவது நேற்றைய தினம் கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். 3498 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக கோரி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சன் டிவி பங்குகள் 2003ஆம் ஆண்டு ஒரு பங்கு ரூபாய் 10 என நிர்ணயித்து 1.2 கோடி பங்குகளை அவர் கலாநிதி மாறனுக்கு விற்றதாக கூறியுள்ளார். அதன் மதிப்பு தற்பொழுது 3500 கோடி ரூபாயாக உயர்ந்தது. ஆகவே 3500 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார் கலாநிதி மாறன். ஆக கலாநிதி மாறன் நிர்வகித்து வருகிற சன் டிவியை முடக்க கோரப்போவதாக அவர் கூறியுள்ளார். மேலும் தயாநிதி மாறன் நிர்வகித்து வரும் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியின் உரிமத்தை ரத்து செய்ய கோரப்போவதாக கூறியுள்ளார். சன் டிவியை முடக்கப் போவதாக தயாநிதி மாறன் கூறியுள்ளது திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். கருணாநிதி குடும்பத்தில் சொத்து சண்டை தீவிரமடைந்துள்ளது.